Good morning, students. Now we are studying Geography 6th lesson, Physical Geography of Tamil Nadu. For the last two classes, we studied about location and size, major physical divisions of Tamil Nadu, then drainage system, climate. These are all we studied. Now we are going to study the major soils of Tamil Nadu. இப்போ தமிழ்நாட்டோடைய மண் வகைகள் அது பற்றி பார்க்க போகிறோம். மண் அப்படிங்கிறது வானிலை சிதைவு அப்புறம் மண் அரிப்பினால் பாறைகள் சிதைந்து உருவாகிற சின்ன சின்ன துகள்கள் தான் மண் அப்படின்னு சொல்கிறோம். இது அக்ரிகல்ச்சரலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பேசிக்கே மண் தான். இது தாவரங்களோட வளர்ச்சிக்கு அவசியமான கனிமங்கள் ஊட்டச்சத்துக்களை சப்ளை பண்ணுது. மண் உலகில் இன்றியமையாத அப்புறம் புதுப்பிக்க இயலாத ஒரு வளம் அப்படின்னு சொல்கிறோம். 2 அங்குலம் வளமான மண் உருவாகிறதுக்கு 300லேருந்து 1000 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு தேவைப்படுது. மண்ணோட தன்மை அந்த பகுதியில் நிலவக்கூடிய காலநிலை, தாய்ப்பாறைகள், மதர் ராக், அப்புறம் தாவர மூட்டம், இந்த காரணிகளை சார்ந்திருக்குது. தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய மண்ணை அதனோட தன்மைகளை வச்சு நம்ம 5 டைப்ஸாக பிரிக்கலாம். எதெல்லாம் அப்படின்னா அலுவியல் சாயில், வண்டல் மண், பிளாக் சாயில், கரிசல் மண், ரெட் சாயில், செம்மண், லேட்ரைட் சாயில், சரளை மண், தென் செலைன் சாயில் அப்படின்னா உவர்மண். இப்போது இந்த ஒவ்வொரு சாயில் பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? வண்டல் மண். அலுவியல் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டெபாசிஷன் ஆஃப் சில்ட் பை த ரிவர்ஸ். வண்டல் மண் எப்படி உருவாகுது அப்படின்னா மழை பெய்யும் போது மழை தண்ணி அடிச்சுட்டு கடைசியில் எங்கே கலக்குது? ஆறுகளில் கலக்குது. அப்படி ஆறுகளில் கலக்கும் போது அது அடிச்சுட்டு வரக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த ஆற்றோடைய கரைகளில் ஒதுங்கப்படுது. அந்த மாதிரி ஒதுங்கப்படுற நுண் படிவுகளால் உருவாகிறதான் இந்த வண்டல் மண். இதில் சுண்ணாம்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம், நைட்ரஜன், அப்புறம் பாஸ்பரிக் ஆசிட் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு ஃபெர்டைல் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மண்ணில் நைட்ரஜனும் இலை மக்குகளும் குறைவாக இருக்கிறதுனால நுண் துளைகள், சின்ன சின்ன ஹோல்ஸ் அதில் அதிகமாக இருக்காது. இருக்கும். அதில் களிமண் நல்ல ஒரு மாதிரி ஃபெர்டைலாக இருக்குது. இதில் நெல், கரும்பு, வாழை, மஞ்சள் இந்த மாதிரி பயிர்கள் நல்லா வளர ஆரம்பிக்குது. இந்த மண் எந்த பகுதிகளெலாம் கிடைக்குது அப்படின்னாக்கா, ஜெனரலி திஸ் டைப் ஆஃப் சாயில் இஸ் ஃபவுண்ட் இன் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. தென் இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் டு எ ஸ்மால் எக்ஸ்டென்ட் அலாங் த ரிவர் வேலிஸ் இன் ஃபியூ இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதே மாதிரி நம்ம உள் மாவட்டங்களில் சில ஆற்று பள்ளத்தாக்குகளில் கொஞ்சமாக இந்த மண் நம்மளால் பார்க்க முடியுது. செகண்ட் ஒன் பிளாக் சாயில். பிளாக் சாயில் அப்படிங்கிறது கரிசல் மண். பிளாக் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த வெதரிங் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ். தீப்பாறைகள் சிதைவடுறதுனால உருவாகக்கூடியதான் இந்த பிளாக் சாயில். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரீகர் சாயில். இதுக்கு ரீகர் சாயில்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் உண்டு. as cotton grows well in this soil, it is also called as black cotton soil. இந்த மண்ணில் பருத்தி நல்லா விளையிறதுனால இதை பருத்தி மண் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மண்ணில் பருத்தி, கம்பு, சோளம், அப்புறம் அனிமல் ஃபோடர், தட் இஸ் கால்நடை தீவனங்கள், இதெல்லாம் விளையக்கூடிய முக்கியமான பயிர்கள்னு சொல்கிறோம். பிளாக் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் எக்ஸ்டென்சிவ்லி இன் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி. இந்த பகுதிகளில் இந்த பிளாக் சாயில் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் கம்ஸ் ரெட் சாயில். ரெட் சாயில்ஸ் ஆர் கவர் ஓவர் 2/3 of the total area of Tamil Nadu. They are found particularly in the central districts of the state. It is dominantly found in சிவகங்கை and ராமநாதபுரம் districts. செம்மண் நம்ம நாட்டோடைய மொத்த பரப்பளவில் 3/2 பங்கு இருக்குது. இவை குறிப்பாக மாநிலத்தோடைய சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், மத்திய மாவட்டங்களில் இதை நம்ம பார்க்க முடியுது. இதில் எதெல்லாம் கல்டிவேட் பண்ணலாம் ரெட் சாயிலில் அப்படின்னா நெல், கேழ்வரகு, புகையிலை, அப்புறம் காய்கறிகள் இந்த மண்ணில் பயிரிட முடியும். அதேமாதிரி நல்ல ஃபெர்டிலைசர்ஸ், இரிகேஷன் இருந்தது அப்படின்னாக்கா இந்த மண்ணில் எல்லா வகையான பயிர்களையும் நம்மளால் பயிர் செய்ய முடியும். இந்த மண் தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய இடங்கள் எதுனா சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிகமாக காணப்படுது. நெக்ஸ்ட் ஒன் லேட்ரைட் சாயில், தட் இஸ் சரளை மண்.
This soil is formed by the process of intense leaching. Laterite soils are found in some parts of Kanchipuram, Tiruvallur and Tanjavur districts and some patches over the mountainous region in this Nilgiris. Laterite soil, சரளை மண். சரளை மண் வந்து அதில் கரைஞ்சிருக்கக்கூடிய சத்துக்கள் அடித்து செல்லப்படுறதுனால உருவாகிறது. இது ஒரு வளம் இல்லாத மண் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சத்துக்கள் தான் அடிச்சுட்டு போயிடுச்சு இல்லையா, அதில் கிடையாது. ஸோ வளமற்ற மண். காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் சில பகுதிகளிலையும் நீலகிரி மலையோடைய சில பகுதிகளிலையும் இந்த மண்ணை பார்க்க முடியும். இதில் என்னெல்லாம் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா நெல், இஞ்சி, மிளகு, வாழை இந்த மண்ணில் விளையுது. தேயிலை அப்புறம் காஃபி அதுவும் பயிரிட்டு செய்கிறதுக்கு இந்த மண் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் ஒன் செலைன் சாயில். செலைன் அப்படின்னா உபர் மண். தமிழ்நாட்டோடைய சோழமண்ட கடற்கரை பகுதிகளில் மட்டுமே இந்த மண் காணப்படுது. செலைன் சாயில்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் கன்ஃபைன்ட் இன் த கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னா சோழமண்டல கடற்கரை. வேதாரண்யம் ஹேஸ் எ பாக்கெட் ஆஃப் செலைன் சாயில். ஹவவர் the tsunami waves on December 26, 2004 brought a lot of sand and deposited it all along the east coast of Tamil Nadu. The tsunami made the coastal areas unsuitable for cultivation to a considerable extent. வேதாரண்ய பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவில் உபர்மண் காணப்படுது. டிசம்பர் 26, 2004 நடந்த சுனாமி அலைகள் வந்து அதிக அளவு மண் படிவுகளை தமிழக கடற்கரை பகுதிகளில் படிய வச்சிருச்சு. இதனால் கடற்கரை பகுதிகளில் பயிர்கள் பயிரிட முடியாத அளவுக்கு இருக்குது. தென் சாயில் எரோஷன். சாயில் எரோஷன் அப்படின்னா மண் அரிப்பு. சாயில் இஸ் எ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். நம்ம சாயிலை வந்து நம்ம ரினியூ பண்ண முடியுமா? முடியாது. இது ஒரு புதுப்பிக்க இயலாத ஒரு வளம் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீப்ளேஸ் த சாயில் ஒன்ஸ் இட் கெட்ஸ் டீக்ரேடட். டிஃபாரஸ்டேஷன், ஓவர் கிரேசிங், then urbanization and heavy rain are the responsible for the soil erosion in Tamil Nadu. Soil erosion reduces the fertility of soils, which in turn reduces agricultural productivity. So, it is necessary to take intensive care to conserve the soil resources. மண் வந்து ஒரு புதுப்பிக்க இயலாத வளம் அப்படின்னு சொல்கிறோம். மண் அரிப்பு ஒரு டைம் உருவாயிருச்சு அப்படின்னா அதை மறுபடியும் கொண்டு வர்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இது ஏற்படுறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னா காடுகள் அழிப்பு, அதிகமான மேய்ச்சல், நகரமயமாக்கல், அதிக மழை பொழிவு, இதெல்லாம் காடுகள் அழியிறதுக்கு உண்டான முக்கியமான காரணங்கள். மண் அரிப்பு வந்து மண் வளத்தை குறைச்சி விளைச்சலையும் குறைக்குது. அதனால் மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்காக நாம் அதிகமான கவனம் செலுத்தணும். இதுக்கு வந்து தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று பாலைவனமாதல். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்த பாலைவனமாதல் நிலவரப்படி மொத்த நிலப்பரப்பில் 12% நிலப்பகுதி பாலைவனமாதல் அப்புறம் நிலம் சீரழிஞ்சு போகிறது, இந்த நிலை உருவாகிறது கண்டறியப்பட்டிருக்குது. தேனி, நீலகிரிஸ், கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் இதனால் அதிகமான பாதிப்புக்குள்ளான பகுதிகள். தேனி, ராஜபாளையம் பகுதிகளில் கிட்டத்தட்ட 1,20,000 ஹெக்டேர் வந்து நிலம் காற்றடி மணல் படிவுகளால் பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு சர்வே சொல்கிறாங்க. தென் நேச்சுரல் வெஜிடேஷன். நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா இயற்கை தாவரங்கள். நேச்சுரல் வெஜிடேஷன் ரெஃபர்ஸ் டு த ஃபாரஸ்ட் கவர், லேண்ட் ஃபார்ம்ஸ், நேச்சர் ஆஃப் சாயில், temperature and rainfall are the major factors that control the distribution of natural resources. இயற்கை தாவரம் அப்படிங்கிறது புவியில் இயற்கையாக வளரக்கூடிய தாவரங்களுடைய தொகுப்புன்னு சொல்கிறோம். நிலத்தோற்றம், மண்ணோடைய தன்மை, வெப்பநிலை, அதனுடைய மழை பொழிவு, இதெல்லாம் இந்த இயற்கை காரணங்கள்லாம் பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான காரணிகள். As per National Forest Policy 1988, a minimum of 1/3 of the total geographical area must be under forest cover. The total forest cover of Tamil Nadu is far lower than this. According to the Tamil Nadu State of Forest Report 2017 assessment, the area under forest in the state is 26,281 square kilometers, which constitutes 20.21% of the total area. Tamil Nadu constitutes 2.99% of India's forest cover. The forest types in this state varies from with evergreen to scrub forest.
1988 தேசிய வன கொள்கைப்படி புவிப்பரப்பில் குறைந்தபட்சம் 1/3 காடுகளால் சூழப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் காடுகளோட மொத்த பரப்பளவு இதை விட ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்குது. 2017 இந்த வருஷ கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளுடைய மொத்த பரப்பளவு 26,281 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து மொத்த பரப்பளவில் 20.21% தான் இருக்குது. இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழகத்தோடைய பங்களிப்பு 2.99% மட்டும்தான் இருக்குது. ஈரப்பதம் மிக்க பசுமை மாறா காடுகளில் இருந்து புதற்காடுகள் வர தமிழ்நாட்டோடைய காடுகள் வந்து வேறுபடுது. இது நம்ம 5 டைப்ஸாக பிரிக்கலாம். The forest in the state is broadly divided into 5 types. 5 டைப்பாக பிரிக்கலாம். எதெல்லாம் அப்படின்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், மான்டெயின் டெம்பரேட் ஃபாரஸ்ட் மித வெப்பமண்டல காடுகள், ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், மங்க்ரோவ் ஃபாரஸ்ட், தென் ட்ராபிக்கல் டான் ஃபாரஸ்ட். இப்போ ஒவ்வொரு ஃபாரஸ்ட்டையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். அதில் வார்த்தையில் இருக்குது பார்த்தியா, எவர்கிரீன் பசுமை மாறா, அப்படின்னா அந்த காடுகள் எப்போவும் செழிப்பாக இருக்கும். திஸ் ஃபாரஸ்ட் டைப் இஸ் ஃபவுண்ட் இன் த ரீஜன்ஸ் தட் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால். இட் இஸ் எ டென்ஸ் மல்டி லேயர்ட் ஃபாரஸ்ட். இந்த காடுகள் வந்து அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த காடுகள் எப்படி இருக்கும்னா அடர்ந்து இருக்கும், டென்ஸாக இருக்கும், மரக்கிளை வந்து அடுக்குகள் கொண்டதாக இருக்கும், மல்டி லேயர்டு ஃபாரஸ்ட்டாக இருக்கும். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த அப்பர் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் திருநெல்வேலி. இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் தனியாக, ஈஸ்டர்ன் காட்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து எந்த பகுதிகள்லாம் அடங்குது அப்படின்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீல்கிரிஸ், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இங்கே விளையக்கூடிய முக்கியமான பயிர்கள் எதெல்லாம் அப்படின்னா த மேஜர் ட்ரீ ஸ்பைசஸ் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் ஆர் சின்னமன், மலபார் அயன்வுட், பானாசா, ஜாவா ப்ளம், ஜமுன், ஜாக், கிண்டல், அயனி அண்ட் கிரேப் மிர்த்தல் இதெல்லாம் இருக்குது. த செமி எவர்கிரீன் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் த ஸ்டேட் இஸ் ஃபவுண்ட் ஓவர் த ரீஜன்ஸ் ஆஃப் சப் ட்ராபிக்கல் கிளைமேட் ஓவர் த ஈஸ்டர்ன் காட்ஸ். அரை பசுமை மாறா காடுகள். இந்த காடுகள் வந்து உப அயன மண்டல காலநிலை நிலவக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகமாக காணப்படுது. உப அயன மண்டல காடுகள் அப்படின்னா சப் டிராபிக்கல், இது ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. இந்த ப்ராமினன்ட் ரீஜன்ஸ் ஆர் எந்த பகுதிகளில் ஈஸ்டர்ன் காட்ஸில் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா ஷேர்வராயன், கொல்லிமலை அண்ட் பச்சைமலை. இங்கே என்னென்ன பொருள் பகுதி இதெல்லாம் விளையுது அப்படின்னா ஸ்பீசஸ் ஆஃப் இந்தியன் மகோகனி, மங்கி டீக், உள்ளி காக்சியாசியா, jack and mango trees are common in this region. Second one, mountain temperate forest. Mountain temperate forest na மித வெப்பமண்டல மலைக்காடுகள். It is found in sheltered valleys of ஆனைமலை, நீல்கிரிஸ் and Palani hills over 1,000 meters altitude. They are known as sholas. The trees in this forest are evergreen and usually short. Nilgiri chamba, white slitsa and rosa pill are the common trees found in this forest. மித வெப்பமண்டல மலைக்காடுகள் இது வந்து ஆனைமலை, நீல்கிரிஸ், பழனிமலை இந்த பகுதிகளில் 1000 மீட்டர்ஸ்க்கு உயரமான பகுதிகள்லையும் பள்ளத்தாக்குகள்லையும் இதை நம்ம பார்க்க முடியும். இந்த காடுகள் வந்து ஷோலாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காடுகளுடைய மரங்கள் பொதுவாக கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்கும், பசுமையாக இருக்கும். பொதுவாக நீல்கிரி சம்பா, ஒயிட் லிட்ஸா, ரோஸ் ஆப்பிள் இந்த மாதிரி காடுகளில் நமக்கு கிடைக்குது. தென் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். திஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் லைஸ் இன் த மார்ஜின் ஆஃப் செமி எவர்கிரீன் அண்ட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். The trees in this forest shed their leaves during the dry season. The trees reach up to a height of 30 meters. வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். இந்த மாதிரியான காடுகள் பசுமை மாறா காடுகள், அப்புறம் அரை பசுமை மாறா காடுகளுடைய அரை பசுமை மாறா காடுகள்னா செமி எவர்கிரீன் அந்த மாதிரி காடுகள் விளிம்பு பகுதிகளில் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. இந்த காடுகளில் உள்ள மரங்கள் வந்து கோடை காலங்களில் தங்களுடைய இலைகள் எல்லாம் உதிர்த்திரும். அதான் ஷெட் தயர் லீவ்ஸ் டியூரிங் ட்ரை சீசன். இந்த காடுகளில் உள்ள மரங்கள் 30 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடிய தன்மையாக இருக்குது. Some trees of this forest are silk cotton, kapar, kadamba, dogteak, woman's tongue, axlewood and cerise.
பருத்திப்பட்டு மரம், இலவ மரம், கடம்பா, டாகத் தேக்கு, வாகை, வெக்காளி மரம், அப்புறம் சிராஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மர வகைகள். Bamboos are also common in this type of forest. Some trees of this forest are economically important. மூங்கில் அதுவும் இந்த காடுகளில் வளருது. இந்த காடுகளில் காணப்படக்கூடிய சில மர வகைகள் பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Then mangrove forest. This type of forest is found in the coastal areas, river deltas, tails of islands and over sea faces where acceleration is in progress. The vegetation is typically evergreen, moderate and height and has leathery leaves. இந்த மாதிரி மங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து கடலோர பகுதிகளில், ஆற்றின் டெல்டா பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இது வந்து ஆற்றோடைய டெல்டா பகுதிகள், தீவுகளுடைய கடைப்பகுதிகள் அப்படிங்கிறது டெய்ல்ஸ் ஆஃப் ஐலண்ட்ஸ், அப்புறம் ஆற்றோடைய முகத்துவாரங்களில் காணப்படுது. பொதுவாக இந்த தாவரங்கள் பச்சை பசேல்னு இருக்கும், மிதமான உயரம் தான் இருக்கும், ரொம்ப ஹைட்டாலாம் வராது. இதனோட இலைகள் வந்து தோல் மாதிரி ரொம்ப தடிச்சிருக்கும். The vegetation of this forest is adapted to survive in tidal mud and salt water. Asiatic mangrove, white mangrove, wild jasmine, Indian pivot, etc. are some of the notable trees of this forest. Pichavaram, Vedaranyam, Muthupet, Chatram and Thoothukudi are the places in Tamil Nadu where the mangrove forest is found to a considerable extent. இந்த மாதிரி தாவரங்கள் வந்து மட், அதாவது உவர் நிலங்கள், அப்புறம் சால்ட் வாட்டர், உவர் நீரில் வாழக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். இதுங்க வந்து ஏஷியன் மங்க்ரோவ், ஒயிட் மங்க்ரோவ், காட்டுமல்லி, இந்தியன் பைவோட் இந்த மாதிரி மரங்கள் இங்கே அதிகமாக வளருது. இங்கே குறிப்பிடத்தக்க மரங்கள் இதெல்லாம் பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி இந்த பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவில் இந்த மாதிரி காடுகளை நம்மளால் பார்க்க முடியுது. தென் பிச்சாவரம் மங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இஸ் லொக்கேட்டட் நியர் சிதம்பரம் இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். This is the second largest mangrove forest in the world, covering about 1,100 hectares, that is 11 square kilometer of area. It is separated from the Bay of Bengal by a sandbar. It consists of species like Avicia and Rhizophora. பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இது 1,100 ஹெக்டேர் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 11 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் உலகத்தில் 2வது பெரிய சதுப்பு நிலக்காடாக இருக்குது. வங்கக்கடலிருந்து மணல் திட்டுக்களால் இந்த காடுகள் பிரிக்கப்பட்டிருக்குது. இது அவிஷீனியா, ரைசோஃபோரா அப்படிங்கிற தாவர இனங்களை கொண்டதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே பல அரிய வகைகளில் கிளிஞ்சல்கள், துடுப்பு மீன்கள் இதெல்லாம் நிறைஞ்சதாகவும் இருக்குது. தென் ரோல் ஆஃப் மங்க்ரோவ்ஸ் இன் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட். கடல் பாதுகாப்பு வேளாண்மையில் சதுப்பு நில தாவரங்களுடைய பங்கு என்ன? கடல் அலைகள் அப்புறம் புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கப்படாமல் இது பாதுகாக்குது. மங்க்ரோவ்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கோஸ்டல் எரோஷன் ஃப்ரம் வேவ்ஸ் அண்ட் ஸ்டார்ம்ஸ். It is also protects coral reefs and seagrass meadows from being smoothed in sediments. Okay students, இதோட இந்த சாப்டர் இன்னைக்கு ஓவர். டுமாரோ வைல்ட் லைஃப் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.